வணக்கம். வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டயாபெட்டிக் ஸ்நாக்ஸ் பத்தியான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பார்த்தோம் அப்படின்னா பல்சஸ், அதாவது பயிர் வகைகள் 18லேருந்து 25% வரையும் புரத சத்து இதில் உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஸ்நாக்ஸாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவா வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கை அளவு எடுத்துக்கலாம். அது பயிர் வகைகள்னா ஒரு கை அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால அந்த ஒரு கை அளவு எடுத்துக்கிறது நல்லது. இது என்னென்ன இருக்கு அப்படின்னா, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, பீன்ஸு, அவரை வெரைட்டீஸு, அப்புறம் கிட்னி பீன்ஸு, இது பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு இதெல்லாம் இருக்கு. சோளம் இருக்கு. சோளம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ முன்னாடி நாள் வந்து இப்போ இந்த பயிர் வகைகள கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில அத உப்பு போட்டு வேக வச்சு, தாளிச்சுட்டு சுண்டல் மாரி சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில பச்சை ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு, அந்த பயிர வந்து மொளக்கட்ட விட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சுண்டல் மாரி சாப்பிடுறது இன்னும் நல்லது. ஏன்னா, அதில ஃபைபர் அதிகமா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் அது. இது வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, கொஞ்சம் பச்சை காய்கறிகள போட்டு அதோட சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாரி பயிறு சுண்டல் செஞ்சுட்டு, கொஞ்சம் பச்சை காய்கறிகள், வெங்காயம், அ ப க கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி, வெள்ளரி இந்த மாரி சேர்த்து சாப்பிடுறது டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்லது. அ இது சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பால் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், ஒரு கட்ட காப்பி இல்ல கட்ட டீ குடிச்சுக்கலாம். இல்லன்னா சுக்குமல்லி காப்பி குடிச்சுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். அப்படியும் வேணாம் அப்படின்னு தோணுச்சு, ஏதாவது சூடா குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, சுண்டல் செய்றப்பலாம் என்ன பண்ணலாம், 1 டம்ளர் தண்ணிய வந்து கொதிக்க வச்சு, அதில 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அத வந்து வடிகட்டிட்டு, காப்பி மாரி குடிச்சுக்கிறது வந்து நல்லது. கொஞ்சம் சூடாவே குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உப்பிச தன்மையும் போயிரும், டைஜஷனுக்கும் உங்களுக்கு உதவும். இத தினமும் குடிக்கலாமா அப்படின்னா, தினமும் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்ப குடிக்கணும்னு தோணுதோ அப்ப குடிச்சுக்கலாம். அதே மாரி இதுக்கு பதிலா ஆல்டர்னேஷன் பார்த்தீங்கன்னா, சோம்பு, ஜீரகத்துக்கு பதிலா சோம்பு போட்டு குடிக்கலாம் ஒரு நாள். ஒரு நாள் வந்து ஓமம் போட்டு குடிக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் ஹெஃப்டியா இருந்ததுன்னா, கொஞ்சம் ரிலீஃபாவும் இருக்கும். புரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ்ல அடுத்து வர்றது நட்ஸு. நட்ஸ் நாம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுலயும் வந்து புரதசத்து அதிகம், நார்ச்சத்தும் அதிகமா இருக்கும். அதே சமயம் இதில வந்து நல்ல கொலஸ்ட்ரால நம்ம உடம்புல ஏத்தும். குட் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு குடுக்கும். அதனால வந்து இது சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 4 இல்ல 5 நம்பர் எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதுவே நம்மளுக்கு தேவையான அளவு சத்த குடுத்துரும். அதனால 4 இல்ல 5 எடுத்துக்கலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, எது சாப்பிடலாம் அப்படின்னா, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி சாப்பிடலாம். இத வந்து பாதாம் மட்டும் முன்னாடி நாள் ஊற வச்சு தோல நீக்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இல்ல இதோட பால், காஃபி குடிச்சுக்கலாம். இது இப்ப நம்ம பால் குடிக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், பாதாம் பருப்பையும், முந்திரியும் அரைச்சு பால்ல கலந்து கொதிக்க வச்சு, நம்ம பாதாம் பாலா குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா, நிலக்கடலை. நிலக்கடலை வந்து ரொம்ப நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கக்கூடியது. நெறைய புரத சத்து உள்ளது. இது வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். அதனால இது நெறைய எடுத்துக்கிறது நல்லது. நிலக்கடலைய வந்து ஒரு கை அளவு சாப்பிட்டா போதும். நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிரும். எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, வேக வச்சு சாப்பிடுறது தான் ஹெல்த்தியான விஷயம். நல்லா வேக வச்சுட்டு அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, சுண்டல் மாரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இல்ல இது வேக வைக்க வேணாம், எனக்கு வதக்கணும் அப்படின்னீங்கன்னா, வதக்கி லைட்டா உப்பு போட்டு சாப்பிடலாம். கொஞ்சமா வந்து வெல்லம் வச்சு சேர்த்து சாப்பிடலாம். இது கிடைக்காத அன்னைக்கு என்ன பண்ணலாம், கடலை மிட்டாய் வந்து ஒரு 2 பீஸு, சின்ன பீஸு 2 சாப்பிடலாம். ஆனா, அது எப்பயாவது தாங்க சாப்பிடணும். தினமும் சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, ஒரு கையளவு எடுத்துக்கலாம். அதில வந்து இதில நெறைய புரத சத்து இருக்குங்க. அதுவும் இல்லாம பயிறு வகைகள ஊற வச்சு வேக வைக்கிற மாரி வேலையும் கிடையாது. நிலக்கடலை வறுக்கிற மாரி வேலையும் கிடையாது. அப்படியே எடுத்து அப்பயே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். அ இதோட ஒரு கை பொட்டுக்கடலை எடுக்கும்போது கொஞ்சம் வெல்லம் வச்சு சாப்பிடணும். வெல்லத்தில வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதில இரும்புச்சத்து அதிகம். மலச்சிக்கல் இருந்தாலும் போக்கிரும். புரோட்டீன் டே ஸ்நாக்ஸ்லயே அடுத்து வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, அ டைரி ப்ராடக்ட்ஸு. இதில முக்கியமான ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னீரும், சீஸும். இது வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு உள்ளங்கை அளவுக்கு சின்னதா எடுத்துக்கலாங்க. மெல்லிசான பீஸா இருக்கணும். 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பச்சை காய்கறிகளோட சீஸையோ, பன்னீரையோ போட்டு சாப்பிடலாம். சீஸ்னா அப்படியே போட்டு சாப்பிடலாம்.
பன்னீர் அப்படின்னா லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கி சாப்பிட்றது நல்லது. இதில் வந்து நிறைய புரோட்டீன் சத்து இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்து நல்லா வெயிட் போடும். நல்ல புரோட்டீன் சத்து உள்ளது. அது பொதுவா வந்து நம்ம இப்ப நெறையா வந்து பன்னீர் வந்து சைட் டிஷ்ஷாவோ, இல்ல சாப்பாட்லயோ, மெயின் கோர்ஸ்லயோ நெறைய எடுத்துக்கிறோம். அதனால வந்து இத ஸ்நாக்ஸா நம்ம எடுத்துக்காம, அ மெயின் கோர்ஸ் ஃபுட்டா எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது மோரு. மோர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒண்ணு வந்து வெயில் காலத்துக்கு ஏத்த குளிர்ச்சி குளிர்ச்சி தரக்கூடிய பானம் அது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரோபயோட்டிக்கு. அதனால வயித்துல நல்ல பாக்டீரியாக்கள உண்டாக்கும். அதே மாதிரி டயாபெட்டிக்கு எவ்வளோ வேணா அத குடிச்சுக்கலாம். பிரச்சனை கிடையாது. கொலஸ்ட்ரால் கிடையாது, சர்க்கரை கிடையாது. அதனால வந்து மோர் எடுத்துக்கிறது நல்லது. பொதுவா மோருன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமா பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு 1 கப் தயிர்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு குடிப்போம். அது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் கொத்தமல்லி, இல்ல கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சு, அதில கலந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டா இருக்கும். இல்ல வேற மாரி செய்யணும் அப்படின்னு தோணுச்சா, அரை வெள்ளரிக்கா, அ கொஞ்சம் புதினா, ஒரு இஞ்சு, பச்சை மொளகா, உப்பு போட்டு நல்லா அரைச்சு, அ 2 டம்ளர் மோரோட கலந்து குடிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டா இருக்கவங்க மோர் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ப்ரோபயோட்டிக் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் வந்து நல்லா வெயிலுக்கும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்து ஃபைபர் ஸ்நாக்ஸு அதில வந்து காய்கறிகள். காய்கறிகள் வந்து நம்ம நெறையவே சேர்த்துக்குவோம் நம்ம ஊர்ல சாப்பாட்ல. அதனால நம்மளுக்கு நார்ச்சத்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பொரியல் இருக்கும், கூட்டு இருக்கும், ஒரு சட்னி செஞ்சிருப்போம். இல்லன்னா வந்து சாம்பாரு, குழம்பு, அப்படின்னு எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 காயாவது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4, 5 காயாவது நம்ம சாப்பிட்டுருவோம். அதனால நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இது விட்டா கீரை கூட நம்ம எடுத்துக்குவோம். அதனால நம்மளுக்கு வந்து நெறைய கீரை வகைகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்ம நார்ச்சத்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனா வந்து பச்சை காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 பச்சை காய்கறிலாவது எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அதில ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய தரும். அதே மாதிரி அதில ஏகப்பட்ட மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. அந்த அ ஒரு ஒரு காய்க்கும் ஒரு ஒரு மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ் நமக்கு முழுசா கிடைக்கணும் அப்படின்னா, பச்சையா சாப்பிடுறது நல்லது. வேக வச்சு சாப்பிடும்போது, அதில முழுமையா நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ் முழுமையா கிடைக்கிறது கிடையாது. அப்ப என்னென்ன காய்கறிகள பச்சையா சாப்பிடலாம் அப்படின்னா, வெள்ளரிக்கா, அப்புறம் வந்து குடமிளகா, தக்காளி, பீட்ரூட்டு, கேரட்டு, கேபேஜு, வெங்காயம் அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. பொடி பொடியா நறுக்கி சாலட் மாரி சாப்பிடலாம். உப்பு மிளகுத்தூள் போட்டு. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அப்படி எலுமிச்சம்பழம் வேணான்னு தோணுச்சுன்னா, கொஞ்சமா வினிகர் புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இல்ல வேற என்ன காய்கறிகள் சாப்பிடலாம் அப்படின்னா, அ குடமிளகா மட்டும் நறுக்கி போட்டு சாப்பிடலாம். இல்லன்னா காய்கறி நான் நறுக்கும்போது ஒரு கொஞ்சோண்டு தக்காளி 1, ஒரு கேரட் அப்படி சாப்பிட்டுக்கங்க. அப்ப கேரட் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. கேரட் கண்டிப்பா சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. அ ஒரு கே அ ஒரு கேரட் வாரத்துக்கு 1 கேரட் அது மாரி சாப்பிடுறது நல்லது. அதேமாரி பீட்ரூட்டும் சாப்பிடணும். ஏன்னா உடம்புல உள்ள நச்சுத்தன்மைய போக்கக்கூடியது பீட்ரூட்டு. அதனால அதுவும் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகம் அதுல. அப்புறம் வெள்ளரி வந்து எவ்வளோ வேணா எடுத்துக்கலாங்க. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏத்த காய் வந்து வெள்ளரிக்காய் தான். வெள்ளரிக்காய்ல நீர்ச்சத்து அதிகம். அதே சமயம் வந்து அதில ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சாப்பிட்ட திருப்திய குடுக்கும். அதனால அத சாப்பிட்டுக்கிறது நல்லது கொஞ்சம். அது மாரி நீர் வளம் அதிகம் உள்ளது. அதனால கண்டிப்பா இத சாப்பிடுறது நல்லது. வெயிலுக்கு ஏத்த காய் அது. அதோட வேற ஏதாவது ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, ஒரு தக்காளி வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாரி சீசனுக்கு கிடைக்கிற காய்கறிகள நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த பர்ட்டிகுலர் ஏரியால கிடைக்கிற அந்த சீசனுக்கு கிடைக்கிற காய்கறிகள நம்ம கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நெல்லிக்கானா, ஒரு 4 நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அப்டின்னா, 1 நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய்ல உள்ள சத்து வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமம் அப்டின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து சீசன்ல கண்டிப்பா ஒரு ஒரு நெல்லிக்காவாவது சாப்பிட்டுக்கங்க தினமும். அது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, மாங்காய். மாங்காய் வந்து சும்மாவே சாப்பிடலாம். எவ்வளோ வேணா சாப்பிடலாம். ஆனா மாங்காய் வந்து 1 சாப்பிட்டுக்கிறது நல்லது. அடுத்த ஃபைபர் ஸ்நாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பழங்கள். பழங்கள் நாம ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கக்கூடியது அது. நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அதனால நம்மளுக்கு நெறைய நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கக்கூடியது. நெறைய ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி. அதனால வந்து அத நெறைய எடுத்துக்கலாம். ஆனா வந்து அதே மாதிரி மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. ஒரு ஒரு பழத்துக்கும் ஒரு ஒரு மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. அது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல கிடைக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் தான் நம்ம உடம்புல சேருங்க. இதே வந்து செயற்கையா அத மினரல்ஸ், விட்டமின்ஸ் மாத்திரைகளா நம்ம எடுத்தோம்னா,
அது வந்து நம்ம உடம்புல கம்மியா தான் சேரும். அதனால வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பழங்கள்ல இருக்க மினரல்ஸ், விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு சேரணும். அதுக்காக வந்து நம்ம பழங்கள் சாப்பிடலாம். அப்ப எவ்வளோ பழம் சாப்பிடலாம் அப்படின்னா, 1 பழம் சாப்பிடுறது நல்லது. ஒரு நாளைக்கு 1 பழம் சாப்பிடுறது நல்லது. அடிக்கடி வந்து ஒரு தினமும் சில பழம் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம், நாவல் பழம், அப்புறம் சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து தினமும் சாப்பிடக்கூடிய பழங்கள். எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நாவல் பழம்னா ஒரு 10 பழம், சாத்துக்குடினா 1 பழம் சாப்பிடுறது நல்லது. சாத்துக்குடியில விட்டமின்ஸ் ரொம்ப அதிகங்க. விட்டமின் சி அதிகம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. நெறைய மினரல்ஸ் இருக்கு இதுல. அதனால வந்து தினமும் வந்து 1 பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து உடம்பு சரியில்லனா கூட நம்ம வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு வந்து நம்ம சாப்பிடுவோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தி தரும். அதனால வந்து நம்ம வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஜூஸா குடிக்காம அப்படியே சாப்பிட்டோம்னா, ஃபைபர் அதிகமா நம்ம உடம்புல சேரும். அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அதனால வந்து ஜூஸா குடிக்கக்கூடாது. சாத்துக்குடியா இருந்தாலும் சரி, ஆரஞ்சா இருந்தாலும் சரி, அப்படியே பழமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் வெயில் காலத்துல ரொம்ப நல்ல ஏத்த பழம். கண்டிப்பா வந்து மறக்காம ஒரு பழம் சாப்பிடுறது நல்லது. அதே மாரி எப்பயாவது சாப்பிடக்கூடிய பழங்கள் அப்படின்னு சில பழங்கள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் எப்பயாவது சாப்பிடலாம். தினமும் சாப்பிடக்கூடாது. ஒரு 1 வாரத்துக்கு ஒரு தடவ, இல்லன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவ அது மாரி சாப்பிடலாம். இதோட வந்து எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் பழம் 1 சாப்பிடலாம். இல்லன்னா பெரிய பழமா இருந்தா 1/2 பழம் சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இதுல ஏகப்பட்ட மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, இது நெறைய எனர்ஜி தரக்கூடியது. அதனால வாழைப்பழம் நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் ஆப்பிள் வந்து சாப்பிடலாமா அப்படின்னா, ஆப்பிள் வந்து 1/2 ஆப்பிள் சாப்பிடலாம். அதே மாதிரி தான் எப்பயாவது சேர்த்துக்கக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு அது. அது வந்து 1/2 ஆப்பிள் சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. அதில சில மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வேற எதுலயுமே கிடைக்காது. அதனால வந்து அத சேர்த்துக்கிறது நல்லது. அதேமாரி பேரிக்காவும் அப்படிதான். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ அந்த மாரி சேர்த்துக்கலாம். அடிக்கடி சேர்த்துக்கக்கூடாது. தினமும் சேர்த்துக்க கூடாது. எப்பயாவது சேர்த்துக்கலாம். 1/2 பழம் தான் சாப்பிடணுங்க. அளவு ரொம்ப முக்கியம். 1/2 பழம் தான் சாப்பிடலாம். அதேமாரி சீசனுக்கு சில பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்கள் கண்டிப்பா சாப்பிடணும். ஏரியாவுக்கு சில சீசனுக்கு சில பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாம்பழம் வந்து எடுத்துக்கலாமான்னா, எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பழம் 1 எடுத்துக்கலாம். ஆனா அதுவும் எப்பயாவது தான் சாப்பிடணுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ, இல்ல 1 மாசத்துக்கு ஒரு தடவ சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பப்பாளி, அ பைனாப்பிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன துண்டா சாப்பிடலாம். அதுவும் எப்பயாவது தான் சாப்பிடலாம். அதே மாரி சில பழங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதெல்லாம் திராட்சை, இல்லன்னா மாதுளைலாம் இனிப்பு சத்து அதிகம். அதனால அத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அதனால எப்பயாவது ஒரு தடவ சாப்பிடுறது கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜூஸஸு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜூஸஸ வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்டின்னா, பழ காய்கறிகள்ல நம்மளுக்கு வந்து சத்து அதிகம். நார் சத்து தான் அதிகம். அத நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது ஜூஸ் குடிச்சோம் அப்டின்னா, சர்க்கரை வந்து உடனே உடம்புல கலந்துரும். அதனால வந்து உடம்புக்கு கெடுதல். அதனால ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயில் காலமா இருக்கு, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு அப்டிங்கும்போது, கண்டிப்பா க குடிக்கலாம். தக்காளி ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு ஜூஸ் வந்து டொமேட்டோ ஜூஸ் தான். ஒரு மிக்ஸியில வந்து கொஞ்சம் தக்காளி எடுத்து அடிச்சு, உப்பு, மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி நெறையா ஊத்தி நம்ம குடிச்சோம் அப்டின்னா, வெயிலுக்கும் நல்லாருக்கும். அதே சமயம் வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்லது. எவ்வளோ வேணா குடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா, விட்டமின் சி உள்ள பழங்கள். அதுல முதல்ல வந்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வந்து அ ஜூஸா குடிக்கிறது வெயில் காலத்துல நல்லது. சகஜம் அதுதான். ஆனா வந்து சர்க்கரைக்கு பதிலா வந்து ப்ரவுன் சுகரோ இல்லன்னா தேனோ கலந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இல்ல வேற ஏதாவது அல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கொஞ்சமா வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினாவ சேர்த்து அரைச்சு குடிச்சோம் அப்படின்னா, மின்ட் லெமன் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்ல இது வேண்டாம், இல்ல வேற ஆப்ஷன் போலாம் அப்படின்னா, கொஞ்சமா வெள்ளரி எடுத்துட்டு, அத மிக்ஸியில அடிச்சுக்கலாம். வெள்ளரி, புதினா, இஞ்சி கொஞ்சம் அடிச்சுட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு பழத்தோட ஜூஸ ஊத்தி, நல்லா கலந்து குடிச்சு பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் சர்க்கரை வேணா சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துக்கலாம். இல்லன்னா ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். அ குக்கும்பர் கூலர்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா வெயிலுக்கு ஏத்தது. அதே சமயம் நல்லாயிருக்கும். கூலா இருக்கும். ஒரு வயிறு வந்து நெறஞ்ச மாதிரியும் இருக்கும். அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பசி அவ்வளவா எடுக்காது. அது நல்லாயிருக்கும். நல்ல ஸ்நாக்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, சாத்துக்குடி இல்ல ஆரஞ்சோட ஜூஸு. பெரும்பாலும் வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு அப்படியே சாப்பிடுறது நல்லது. அத ஜூஸா குடிக்கிறத விட, அப்படியே சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காய்கறிகளும், பழங்களையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஜூஸா அடிச்சு குடிக்கிறது வந்து நல்ல விஷயம்.
ஆப்பிளையும், கேரட்டையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாரி ஜூஸா அடிச்சு குடிக்கலாம். இதுக்கு பேரு விட்டமின் ஏ அதிகம் இதுல. அதனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஜூஸா குடிக்கும்போது இதில டேஸ்ட்டும் நல்லாருக்கும். அ ஆனா வந்து இது எப்பயாவது தான் குடிக்கலாங்க. அடிக்கடிலாம் குடிக்கக்கூடாது. டொமேட்டோ ஜூஸ் மட்டும் தான் அடிக்கடி குடிக்கலாம். மத்த ஜூஸஸ்லாம் வந்து நம்ம எப்பயாவது குடிச்சுக்கிறது தான் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, அ ஆப்பிளு, அப்புறம் வந்து கேரட் 3யும் அடிச்ச ஜூஸு. இந்த ஜூஸ் வந்து டீடாக்ஸிஃபையர். அதனால மாசத்துக்கு ஒரு தடவ குடிக்கிறது நல்லது. ஏன்னா, நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் போக்கிரும். அதனால இந்த மாரி உங்களுக்கு புடிச்ச ஒரு பழங்கள், காய்கறிகள கலந்து நம்ம வந்து ஜூஸா அடிச்சு குடிக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்பயாவது தான் குடிக்கணும். அடிக்கடி குடிக்கக்கூடாது. அதாவது தினமும் குடிக்கக்கூடாது. எப்பயாவது வேணா குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சா லைக்